ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பச்சை பாசிப்பயிறு சுவியம் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். உடையாமல் மொறு மொறுன்னு பண்ணலாம். பச்சை பாசிப்பயிறு ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சுக்கிடுவோம். அதை கொட்டி நல்லா வறுத்துக்கிறணுங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி வறுத்துக்கிடுவோம். 1 டம்ளர் பச்சை பாசிப்பயிருக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. அதை மூடி வச்சு நம்ம வேக விட்டுக்கிடுவோம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோங்க. அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சுக்கிறோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை இடித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். நல்லா மசிச்சிடணுங்க. அதை அப்படியே உருண்டை கையிலே பிடிக்கிறது மாதிரி மசிச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக ஒரு 15 உருண்டைக்கு உருட்டிக்கிறலாங்க. இதை போட்டு எடுக்கிறதுக்கு மைதா தான் யூஸ் பண்ணுவேன். நான் அது யூஸ் பண்ண மாட்டேங்க. கூட்டு உளுந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அப்புறம் பச்சரிசியும் கொஞ்சோண்டு ஊற வச்சுக்கிறோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும். கூட்டு உளுந்தில் தோல் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சத்தை வச்சதுனால அது நல்லா சத்து தாங்க. அது ரெண்டையும் அப்படியே மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பெயின் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோங்க. இதுதான் நல்ல ஹெல்த்தி. மைதாலாம் போடாதீங்க, இப்படி தான் பண்ணுங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்திங்க இது. கூட்டு உளுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். அதை பிசைஞ்சு முடிச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம். கடாயில் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றிடுங்க. அப்புறம் நம்ம அந்த சுவியம் உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம்லங்க, அதை அந்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணி நல்லா அதை சுற்றி இது பண்ணி அப்படியே மெதுவாக எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுக்கலாங்க. ஆயிலில் போட்டுக்கிறோங்க. நம்ம பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நல்லா மொறுன்னு நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா வருங்க. ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது பச்சரிசி. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்களேன் எப்படி உடையாமல் கொள்ளாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.